தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பக்ரீத் திருநாள் கொண்டாட்டம் குறித்த தகவல்களை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மேலப்பாளையத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள மில்திடலில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நகர தலைவர் யாசர் அரவத் தலைமையில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அவர்கள் தொழுகைக்கு பின்னர் வாழ்த்துக்களையும் பரிமாறினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினம் கடற்கரையில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். தியாக திருநாளான பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை தஞ்சாவூர் உருது பள்ளி வளாகத்தில் உள்ள திறந்தவெளி திடலில் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே செய்துங்கநல்லூரில் தௌஹீத் ஜமாத் சார்பில் பக்ரீத் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. இதேபோல் 6ஆம் பண்ணை பகுதியிலும் சிறப்பு தொழுகை நடந்தது. இவற்றில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரத்தில் உள்ள ராஜாப்பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு எதிரில் உள்ள ஈக்டாவில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. இதேபோல் ராமநாதபுரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஜிம்மா மசூதி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் இன்று காலை 7 மணி முதல் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பக்ரீத் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உள்ளிட்டோர் முன்னதாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர்.